நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்ற மகாகவி பாரதியின் கவிவரிகளோடு மீண்டும் ஒரு பெண்ணை நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வலிகள் நிறைந்த வாழ்வு, ஆனாலும் எப்போதும் சிரித்த முகம், தன்னம்பிக்கை நிறைந்த துணிச்சலுடன் வாழ்கின்ற வாழ்வு, அத்துடன் சமூகத்துடன் சமூக நலன் சார்ந்த அர்ப்பணிப்புடன் வாழ்கின்ற வாழ்வு உடைய பெண்களை நாங்கள் சமூகத்தில் காண்கின்றோம். அவ்வாறான ஒரு மகத்தான ஆளுமையாக நாங்கள் இன்று தமனிகை பிரதாபன் அவர்களை சிறப்பு அதிதியாக கொண்டிருக்கின்றோம். இவர் தமிழர் மகளிர் அபிவிருத்தி கழகத்தினால் பிரித்தானியாவில் கடந்த வாரம் நிகழ்த்தப்பட்ட மாபெரும் பிரமாண்டமான சுடரி விருது வழங்கும் விழா 2023 வீரமங்கை என்ற பட்டத்தையும், பிரேவ் வுமன் வீரமங்கை என்ற பட்டத்தையும், சுடரி விருதினையும், அதுக்கான வெற்றி சான்றிதழையும் பெற்றுக்கொண்டவர். இந்த ஒற்றை அறிமுகம் உங்களுக்கு அவரை பற்றி பல விஷயங்களை கூறலாம். ஆனாலும் அவரிடம் அந்த பெண்ணின் வாழ்வு இவ்வாறான சமூக முன்மாதிரியாக திகழ்வதற்கு எவ்வாறாக கட்டமைக்கப்பட்டது என்பதை அவர் மூலமாகவே அறிந்து கொள்வோம். வணக்கம் தமிழிகை பிரதாபன் அவர்களே. வணக்கம் அக்கா. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. இன்று இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய STC தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றிகள். உங்களுடைய இளம் பருவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னுடைய இளமை பருவம் மிகவும் சுவாரஸ்யமானது, நான் ரசிக்கக்கூடியது. என்னுடைய பிறந்த ஊர் அளவட்டி. நான் போர் காரணமாக பின்பு இடம்பெயர்ந்து அம்மாவினுடைய ஊரான அச்சுவேலியில் வளர்ந்தேன். என்னுடைய அம்மாவினுடைய பேர் பரமேஸ்வரி. என்னுடைய எல்லாமுமாக ஆனவர் இன்று இறைபதம் அடைந்து விட்டார். என்னுடைய அப்பா சுப்பிரமணியம். நான் ஒரு விவசாயியின் மகள் என்பதில் பெருமை. என்னுடைய சகோதரன் இன்று சிங்கர் ஸ்ரீலங்கா கம்பெனியினுடைய சிரேஷ்ட முகாமையாளராக பணியாற்றி வருகிறார். என்னுடைய தங்கை ஒரு விவசாய விஞ்ஞான பட்டதாரி, இன்று மத்திய கல்லூரியினுடைய ஆசிரியராக சிறப்பாக மாணவர்களுக்கான சேவையில் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். மிக நல்லது. உங்களை வளர்த்தெடுத்த பாடசாலைகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பாடசாலை காலங்களில் சகல துறையில் சிறந்த மாணவியாக விளங்கி இருக்கிறீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பாடசாலை காலம் என்பது எல்லோருக்கும் மறக்க முடியாதது, அது பசுமையானது. அந்த வகையில் என்னுடைய பாடசாலையை பற்றியும் நான் கூறிக்கொள்வதில் பெருமை கொள்வேன். ஏனென்றால் நான் ஆரம்ப கல்வியை யாழ் ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க வித்தியாலயத்திலும், உயர்கல்வியை யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியிலும் கற்றிருக்கின்றேன். என்னுடைய பாடசாலை காலம் என்னுடைய ஆளுமை வளர்ச்சியில் முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கின்றது. சொல்ல போனால் நான் யாழ் ஆவரங்கால் நடராஜ ராமலிங்க வித்தியாலயத்தில் படித்த காலம் கூடுதலானது. அந்த காலத்தில் பாடசாலையில் கல்வி மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் முன்னின்று இருக்கின்றேன். விளையாட்டு என்று வந்தால் விளையாட்டு துறையில் நான் ஒரு வீராங்கனையாக ஒவ்வொரு வருடமும் அந்த சாம்பியனை நதாக்கி இருக்கின்றேன். அது மட்டுமன்றி பாடசாலையின் அனைத்து விதமான விழாக்களிலும் முதன்மை மாணவியாக என்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கான களமாக அது அமைந்திருப்பது இன்று என்னுடைய வளர்ச்சிக்கு பெருந்துணியாக இருந்திருக்கின்றது. அத்தோடு உயர்கல்விக்காக நான் வேம்படி மகளிர் கல்லூரிக்கு சென்ற போதும் அங்கும் என்னால் சாதிக்க முடிந்திருந்தது. உயர்தர பரீட்சையில் கூட நான் அதிசிறந்த பெறுபேறுகளை பெற்று அதன் மூலமாக நான் மக்கள் வங்கியோடு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கூட எனக்கு கிட்டி இருந்தது. அது என்னுடைய கிராமத்தில் என்னுடைய மக்களுக்காக சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கூட அந்த என்னுடைய உயர்கல்வி பெறுபேறு ஏற்படுத்தி தந்திருந்தது. எனக்கு அது ஒரு பசுமையான மறக்க முடியாத பாடசாலை காலமாக அமைந்ததில் மகிழ்ச்சி.
தமனிகை, உங்களை பற்றி ஒன்று சொல்லியாக வேண்டும். உங்களுடைய பாடசாலை பருவமாகட்டும், பல்கலைக்கழக காலமாகட்டும், எந்த காலத்திலும் உங்களுடைய துறை சார்ந்த திறமை ஒரு பக்கம் ஒளிர்ந்து கொண்டிருக்க, நீங்கள் அவற்றை சமூகத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டோ அல்லது சமூகத்திற்கு கொடுத்து கொண்டோ இருக்கின்ற இயல்பினை நான் அவதானிக்கிறேன். நீங்கள் சமூகவியல் துறையில் உதவி விரிவுரையாளராக யாழ் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்திருக்கிறீர்கள். அவ்வாறான சிறப்பான தகமைகளையும் உங்களுடைய பல்கலைக்கழக காலங்களில் பெற்றிருக்கிறீர்கள். அந்த பல்கலைக்கழக காலங்களிலும் உங்களுக்கு எங்களுடைய சமூகத்துடன் இணைப்பான தொழில்கள் பலவற்றில் ஈடுபட்டிருந்திருக்கிறீர்கள். அவற்றை பற்றியும் அறிய விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய பாடசாலை காலத்துக்கு பிறகான காலமும் மிகவும் பெறுமதியான பொற்காலமாகத்தான் எனக்கு அமைந்திருக்கின்றது. பாடசாலை கல்வியை முடித்தவுடன் மக்கள் வங்கியோடு பணியாற்ற தொடங்கினேன். அந்த பயணம் எனக்கு நீண்டு இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு கேஷுவல் ஒர்க்கராக பல்கலைக்கழக கல்விக்கு அப்பால் நான் அந்த மக்கள் வங்கியை வளர்ப்பதற்கோ அல்லது என்னுடைய ஊர் மக்களுக்கான சேவையை நான் மிக திருப்திகரமாக செய்திருந்து என்னுடைய ஊரில் ஒவ்வொருவருக்கும் என்னை அடையாளம் தெரியும் அளவுக்கு நான் இருந்தேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அதன் பின்னால் நான் பல்கலைக்கழகத்திலும் கல்வி கற்ற பொழுது அந்த நேரம் எங்களுக்கு போர் உக்கிரமடைந்த நேரம், பல்கலைக்கழக கல்வி எங்களுக்கு நீண்டிருந்தது. ஏனென்றால் பல்கலைக்கழகம் பூட்டப்பட்டிருந்தது சில காலம். அந்த காலத்தை நான் பயனுள்ளதாக மாற்றியிருந்தேன். எப்படி என்றால், நான் பல்கலைக்கழகத்தில் படித்த பொழுது இளைஞர் பாராளுமன்றத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்புக்கும் நான் என்னுடைய செயற்திட்டம் ஒன்றை அனுப்பி சுயமாக அதற்கான விண்ணப்பத்தை அனுப்பி இருந்தேன். அதன் மூலமாக அந்த தெரிவில் நான் ஒருத்தியாக இடம்பெற வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலமாக நான் பல விடயங்களை கற்றுக்கொண்டேன். அந்த செயற்திட்டம் கூட பெண்களை மையப்படுத்தியதாக அமைந்திருந்தது. அங்கு சென்று அந்த இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்களுள் நான் பெண்கள் அபிவிருத்தி தொடர்பான ஒரு குழுவில் இணைந்து அங்கு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் மூலமாக என்னுடைய கிராமத்தில் மாதர் சங்கங்களுக்காக சிறு சிறு செயற்திட்டங்களை எழுதி அதை செயற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டேன். அத்தோடு அந்த காலகட்டம் பல்கலைக்கழகத்தில் மனித உரிமைகள் கற்கநெறி ஒன்றை கற்பதற்கான வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி இருந்தது. சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகம் அந்த வகுப்புகளை நடாத்தி இருந்தார்கள். அந்த காலம் எனக்கு பல சட்டத்தரணிகள், பல நீதிபதிகள், பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சார்ந்த பல கல்வியியலாளர்கள், பெரும் புத்திசாலிகள், அறிவுஜீவிகளுடையான தொடர்பை ஏற்படுத்தி தந்தது. அவர்கள் மூலமாக நான் பலவற்றை கற்றுக்கொண்டிருந்தேன். அந்த மனித உரிமைகள் கற்கநெறியில் கூட நான் ஒரு தங்கப் பதக்கத்திற்குரியவளாக என்னை மாற்றியிருந்தேன். அது எனக்கு கிடைத்தது. அதன் பின்னால் நான் சமூகத்தோடு இன்னும் நெருக்கமாக அவர்கள் ஊடாக வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. உதாரணமாக போர், இடப்பெயர்வுகளால் ஏற்படுத்தப்பட்ட முகாம்கள், அங்கு சென்று வேலை செய்வதற்கும், சிறுவர்களுக்கான வேலை தொண்டர் அடிப்படையில் பல வேலை திட்டங்களை, களப்பணிகளை செய்வதற்கும், மனித உரிமைகள் தொடர்பான சில களப்பணிகளுக்கு செல்வதற்குமான வாய்ப்புகளை எனக்கு அந்த கல்வியும் ஏற்படுத்தி தந்தது. அது மட்டுமன்றி பல்கலைக்கழகத்தில் சமூகத்தினூடாக சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட வேளைகளில் கூட நான் பல்கலைக்கழகத்துக்கு ஊடாகவே நான் சில பணிகளை செய்திருக்கின்றேன். அந்த பெருமிடர், அந்த இடர் நேரம் என்னாலும் அதில் பங்களிக்க முடிந்ததை எண்ணி இப்பொழுது நான் மகிழ்கின்றேன், திருப்தி அடைகின்றேன். உண்மையில் ஒரு வெற்றி பெண்ணாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் சமூகத்துடன் பிரிக்க முடியாதபடியான தொடர்புகளை தான் எனக்கு உங்களுடைய வாழ்வு காட்டுகிறது. அடுத்து உங்களுடைய பல்கலைக்கழக காலம் முடிய உங்களுடைய திருமணம் மற்றும் புலம்பெயர்வு அது எவ்வாறு நிகழ்ந்தது? என்ன ஆண்டில் நீங்கள் பிரித்தானியாவிற்கு வந்தீர்கள்? நான் பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக பணியாற்றி இருந்தேன். அதற்கு பின்னால் எனக்கான நிலையான ஒரு தொழிலை பல்கலைக்கழகத்துக்குள்ளோ அல்லது வெளியிலோ ஒரு சரியான ஒரு தொழிலுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பித்ததன் பின்னால் நான் குறிப்பிட்ட காலத்தில் அந்த இடைவெளியை கூட நான் விட்டு வைக்க விரும்பவில்லை. நான் கரவெட்டி பிரதேச செயலகத்தில் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம், அதற்கான ஒரு உத்தியோகம் எனக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. அங்கும் கூட எனக்கு பதிவாளர் கிளையில் வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையில்
கரவட்டி பிரதேச செயலகம் தேசிய மட்டத்தில் 2011ஆம் ஆண்டு உற்பத்தி திறன் போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டது. பதிவாளர் கிளையை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கும் அதன் ஊடாக புள்ளிகளை பெறுவதற்குமாக எனக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் ஏதோ கடவுள் ஏற்படுத்தி தந்தது போன்று நான் அதனை சரியாக பயன்படுத்தி அதன் ஊடாக மக்கள் சேவைக்கு என்னை அர்ப்பணித்தேன். இந்த இடத்தில் நான் பலருக்கு நன்றி சொல்லி நான் புலம்பெயர்வை பற்றி கதைக்க விரும்புகின்றேன். உண்மையில் பாடசாலையில் கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமன்றி நான் மக்கள் வங்கியோடு பல விடயங்களை பெற்றுக்கொண்டேன். அதில் முக்கியமாக முகாமையாளராக இருந்த சண்முகலிங்கன் அவர்கள், ரொசெட் தவநாயகம் அவர்கள், அத்தோடு இன்று மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய ஸ்ரீமோகனன் அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூற வேண்டும். பிரதேச செயலகத்தில் நான் இப்பொழுது வடமாகாண செயலாளர்களாக இருக்கக்கூடிய திரு சத்தியசீலன் அவர்கள், திரு வரதீஸ்வரன் அவர்கள், கோப்பாய் பிரதேச செயலகத்தினுடைய தற்போதைய பிரதேச செயலர் திரு சிவஸ்ரீ அவர்கள், இன்னும் பலருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அத்தோடு பல்கலைக்கழகத்தில் கூட நான் என்னுடைய பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வளர்ச்சியில் அவர்களுடைய பங்களிப்பு மிக பெரியது. அதற்கு பின்னால் என்னுடைய புலப்பெயர்வு இடம்பெற்றது. திருமணத்தின் பின்னால் 2012 பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்து வாழ வேண்டிய கட்டாயம், திருமணம் அதன் பின்னால் வர வேண்டும். அந்த வந்ததன் பின்னால் நான் நோய்க்கு ஆளாக வேண்டிய ஒருத்தியாகி போனேன். என்னுடைய கணவர், அவருடைய பெயரை சொல்ல வேண்டும், திரு பிரதாபன். அவர் எனக்கு அவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கின்றார். என்னுடைய பெற்றோரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு சுதந்திரமாக ஒரு பெண் பிள்ளையாக எனக்கு எந்த கட்டுப்பாடும் விதித்ததில்லை. நான் எடுக்கும் முடிவுகள், என்னுடைய தீர்மானங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அது கூட என்னுடைய ஆளுமையில் பங்களிப்பு ஆற்றியிருந்தது. அதே அளவு அல்லது அதற்கு மேலாக எனக்கு இன்று வரை எல்லா விதத்திலும் சுதந்திரம் என்னுடைய வீட்டில் இப்பொழுது இங்கு கிடைக்கின்றது. எனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. எனக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்கின்றார். அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு நோயாளியை வைத்து பராமரிப்பது அல்லது நோயாளியோடு வாழ்வது மிகவும் கடினம். ஏனென்றால் எந்த நேரத்திலும் நோய் நோய் நோய், அதை விட வேறு ஒரு சொல் இருக்காது. நான் அதுக்கு மேலாக வெளியில் வர முயற்சி கொண்டிருக்கின்றேன். இப்ப வரைக்கும் எனக்கு அவர் துணை இருப்பதற்கும் என்னுடைய குழந்தை 4 வயது ஆதிரை, அவளுக்கும் என்னுடைய நன்றியையும் கூறிக்கொண்டு இந்த புலம்பெயர் வாழ்வை மிகவும் மகிழ்ச்சியாக கடந்து கொண்டிருக்கின்றேன். மனம் தொடுகின்ற பதில். ஆதிரை என்ற குழந்தையோடு உங்களுடைய கணவர் பிரதாபனோடு ஒரு சந்தோஷமான குடும்பத்தையும் கொண்டு இவ்வளவு வலி நிறைந்த வாழ்வையும் நீங்கள் அதை தாங்கி கொண்டு வாழும் வழியை சமூகத்துக்கு காட்டுகின்ற உதாரணமாகவும் இருக்கிறீர்கள். அதுதான் அந்த ஒற்றை சொல்லில் அவர்கள் அந்த பிரேவ் உமன் என்ற விருதை தந்திருக்கிறார்கள். இந்த பிரித்தானியா வாழ்கின்ற தமிழ் பெண்கள் அத்தனை பேருக்கும் இடையில் உங்களை முதன்மையாக ஒரு வெற்றியாளராக, அங்கீகரிக்கப்பட்ட பெண்ணாக தெரிவு செய்திருக்கிறார்கள். போதும் சுடர்ந்து கொண்டிருப்பவள் என்ற கருத்துப்பட அந்த விருதை நீங்கள் வென்றிருக்கிறீர்கள். அது உங்களுடைய வலி நிறைந்த வாழ்வை வாழும் விதத்தில் வாழ்வதற்கு கிடைத்த ஒரு பரிசு. அது போலவே நீங்கள் தொடர்ந்தும் சுடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய சந்தோஷமான மனநிலை எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். நீங்கள் ஒரு கவிஞராக, விமர்சகராக, பேச்சாளராக, குறிப்பாக பட்டிமன்ற பேச்சாளராக, பல தளங்களில் ஊடகவியலாளராக அல்லது நான் குறிப்பிடத்தக்கதாக புலக்கண் அமைப்போடு ஒரு பிரதானமான பங்கை வகிப்பவராக என பல தளங்களில் உங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. மொழி சார்ந்ததாக இருக்கக்கூடிய உங்களுடைய தற்கால பணிகள் என்ன? பாடசாலை காலங்கள், பல்கலைக்கழக காலங்களில் நான் உள்ளூர் வீரகேசரி முதற்கொண்டு உள்ளூர் பத்திரிகைகள் பலவற்றில் கவிதை, கட்டுரைகள், குறிப்பாக பெண்கள் வலுவூட்டல், பெண்ணியம் சார் கட்டுரைகள், பெண்கள் வன்முறைக்கு எதிரான கட்டுரைகள் அல்லது சிறுகதைகள், பெண்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்திய சிறுகதைகளை, சிறுவர் துஷ்பிரயோகம், மனித உரிமைகள் அப்படியான விடயங்கள் உள்ளடக்கிய கட்டுரைகளை நான் தாயகத்தில் இருக்கும் பொழுதே எழுதியிருந்தேன். அதன் பின்னால் புலம்பெயர்ந்ததன் பின்னால் அந்த பயணம் தொடர்கிறது இன்று வரை. நான் இங்குள்ள ஊடகங்களூடாக பட்டிமன்றங்கள், நிகழ்ச்சிகள், தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்காற்றி கொண்டிருக்கின்றேன். அதோடு
புலக்கண் என்ற அமைப்பு மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் கொரோனா இடர் சூழ்ந்த பொழுது எல்லோரும் வீட்டில் முடங்கி இருந்தார்கள். அப்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்களாக ஒரு சிலர் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த சமூகம் ஒரு சோகமான நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் வகையில் ஏதாவது செய்ய வேண்டும், அது தமிழ் சார்ந்ததாக, இனம் சார்ந்து, மொழி சார்ந்ததாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆவலாக இருந்தது. அந்த முயற்சி எங்களுக்கு சிறுக சிறுக வளர்ந்தோம். அது இன்று வானலாவ உயரம் தொட்டிருக்கின்றது. புலக்கண் என்ற அமைப்பு இன்று எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லோரும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கும்படியாக அதனூடாக நாங்கள் தமிழ் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் அது இன்னும் விரிவுபடுத்தப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நான் இங்குள்ள தலைமை ஊடகங்களூடாக பட்டிமன்றங்கள், வேறு நிகழ்ச்சிகளில் பங்காற்றி இருக்கின்றேன். அதை தவிர யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்களுடைய தோள் கொடுக்கும் தோழமை என்ற அமைப்பு உண்மையில் என்னை இன்று உத்வேகமாக சோர்ந்து விடாமல் தாங்குபவர்கள் என்னுடைய நட்பு வட்டம் தான். நாங்கள் அனைவரும் சேர்ந்து, நான் நினைக்கிறேன் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான பழைய மாணவர்கள் உருவாகி இருப்பார்கள். ஆனால் ஒரு புலம்பெயர் தேசத்தில் அல்லது தாயகத்தில் கூட இவ்வளவு பெரிய பலமான ஒரு பழைய மாணவர் அமைப்பாக உருவாகி இருக்கக்கூடியது எங்களுடைய தோள் கொடுக்கும் தோழமை என்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அதனூடாக நாங்கள் பல செயற்திட்டங்களை தாயகம் நோக்கி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் கூட நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அது என்னுடைய இன்னொரு பக்க பயணமாக இருக்க, இன்னொரு விதத்தில் நான் என்னுடைய படித்த பாடசாலையான யாழ் ஆவரங்கால் நடராஜ ராமலிங்கத்தின் வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தை இங்கு உருவாக்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகிறது. 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக என்னுடைய பயணம் அதனோடு இருக்கின்றது. அதனுடைய தலைவராக கூட பிரித்தானியா பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து என்னுடைய கிராமிய பாடசாலையான என்னுடைய பாடசாலைக்கு வளங்களை சேர்ப்பது, மாணவர் கல்விக்கான உதவி திட்டங்களை வழங்குவது, கல்வி பெறுபவர்களின் வெற்றிக்காக என்னுடைய நிர்வாகத்தோடு சேர்ந்து பயணிப்பது போன்ற பல விடயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பயணம் தமிழ் சார்ந்ததாகவும் அல்லது எழுத்துத்துறை சார்ந்ததாகவும் இது போன்று இன்னும் உத்வேகத்தோடு இன்னும் வேகமாக தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கேட்கவே நிறைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் எப்போதும் தாயக பெண்களையும் புலம்பெயர் பெண்களையும் இணைப்பதாக இருக்கின்றது. அன்றைய விருது விழாவிற்கு நானும் வர சந்தர்ப்பம் இருந்தது. அப்போது பார்த்தபோது இந்த விருது அனைத்து பெண்களுக்கும் இவற்றை சமர்ப்பிக்கின்றேன் என்ற ஒரு ஒற்றுமை உணர்வும், பெண்கள் மீதான ஒட்டுமொத்த சமூக பெண்களும் முன்னேற வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், தனக்குரிய பாதையை கண்டுபிடிக்க வேண்டும், வாழும் காலத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழும் விதத்தில் மகிழ்ச்சியோடு தனக்கும் பிறருக்கும் கொடுத்து வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளை நீங்கள் அந்த சுடரி விருதின் பின்னர் ஆற்றிய ஒரு மிகச்சிறிய உரையிலிருந்தும் எனக்கு காணக்கூடியதாக இருந்தது. வளமையாக ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் குழந்தைகளிடமோ துணைவரிடமோ எங்களுடைய வயதான உறவினர்களிடமோ வருகின்ற போது பெண்தான் தாங்குபவளாக இருப்பாள். இங்கு ஒரு குடும்ப தலைவியாக சில உடலியல் பிரச்சனைகளை வருடங்களாக அவர்களுடைய வாழ்ந்து வருகிறீர்கள். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த துணிச்சலை, இந்த நின்று வாழ வேண்டும் என்ற துணிச்சலை உங்களுக்கு வழங்கியது யார்? சமூகமா, பெற்றோரா, பாடசாலையா, அல்லது உங்கள் அன்புறவுகளா? அதை பற்றி நீங்கள் பகிர்வீர்களா? ஏனெனில் எத்தனையோ பெண்கள் தங்களுக்கு வருகின்ற வருத்தங்களை மறைப்பதில் பிரதானமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் சிரிப்பார்கள், அவர்கள் செய்த பாவம் அதற்கு வந்தது என்று ஏதாவது குத்தல் கதை சொல்லுவார்கள். அப்படியான பலவிதமான காரணங்களுக்காக மறைந்து வாழும் நிலையில் நீங்கள் ஒரு துணிச்சலான பெண்ணாக அதை ஒரு புறம் போட்டுவிட்டு நிற்கின்றதற்கு உங்களுடைய துணிச்சலின் பின்னணியில் இருப்பது என்ன? எல்லோருக்கும் ஏதோ விதத்தில் நோய் இருக்கு. எனக்கும் ஒரு விதமான நோய். நான் அதனோடு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம். அப்படி இருக்க என்னுடைய வாழ்க்கை என்னை நோக்கி பல அவமதிப்புகள் வந்திருக்கின்றது, பல புறக்கணிப்புகள் வந்திருக்கின்றது, பல உருவக்கேலிகள் வந்திருக்கின்றது. ஒரு பெண்ணாக நான் பலவற்றை எல்லோரையும் போன்று கடந்திருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் நான் அவர்களோடு எதிர்த்து கதைப்பதற்கோ அல்லது அவர்களை வெறுப்பதற்கோ என்னுடைய நேரத்தை என்றும் செலவழித்ததில்லை. நான் பல இடங்களில் தோற்கடிக்கப்பட்டு கூட இருக்கின்றேன். ஆனால் நான் அதையெல்லாம் அவர்கள் எங்கெல்லாம் வீழ்த்தினார்களோ அங்கிருந்து நானாக எழுந்து ஓடத்தான் யோசித்தேன் ஒழிய அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று என்றும் நினைத்ததில்லை. குறிப்பாக நீங்க கேட்டது போன்று இந்த துணிவுக்கான காரணம் என்ன? எல்லாம் என்னை பார்த்து கேலி செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த கேலிக்கு பதில் சொல்லவில்லை. நான்
என்னை நானே வளர்த்துக் கொண்டு நான் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கித்தான் என்னுடைய பயணம் இருந்தது. என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக என்னுடைய பெற்றோர் என்றும் எனக்கு, நான் முதலே சொன்னது போன்று, என்றும் எனக்கு தடையாக எந்த விடயத்திலும் இருந்ததில்லை. இன்று இங்கும் கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமான பின்பு நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகின்றேன். இங்கே ஒரு இடத்துக்கு போக வேண்டும், நான் ஆயத்தமான பின்பு இங்கு போகின்றேன். எந்த தடையும் இதுவரைக்கும் பெற்றோரிடம் இருந்தோ என்னுடைய கணவரிடம் இருந்தோ இதுவரைக்கும் நான் சந்தித்ததில்லை. அப்படியான சவால்கள் ஒன்றும் இருக்கவில்லை. அது என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது. உண்மையில் பெண்களை பொறுத்தவரை பெண்கள் எதுவும் என்னால் முடியாது என்று சொல்லக்கூடாது. அது முக்கியமான விஷயம். பெண்களால் அனைத்தும் முடியும். பெண்களால் ஒரு வீட்டை நிர்வகிக்க முடியும். பெண்களால் வெளியில் வர முடியும். பெண்களால் ஒரு குரல் கொடுக்க முடியும். பெண்களுக்கான சுதந்திரத்தையும் உரிமையையும் தாங்களாக பெற்றுக்கொள்ள முடியும். எதையும் ஒருவரும் கொண்டு வந்து தருவதில்லை. நாங்கள் தான் எங்களுடைய விடயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பெண்களுக்கு சொல்ல வேண்டியது நீங்கள் சொன்னது போன்று அன்றைய மேடையில் நான் சொன்னதுதான். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரை, நாங்கள் ஒருவரை ஒருவர் வளர்த்து விடும் வரை, நாங்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக, ஒருவருக்கொருவர் பலமாக இருக்கும் வரை எங்களால் எதனையும் சாதித்துக் கொள்ள முடியும். பெண்ணால் முடியாது என்று சொல்வதெல்லாம் அந்த காலம். பெண்ணால் எதுவும் முடியும். ஆயுதம் தூக்க முடிந்த பெண்ணால் எதுவும் முடியும். அதை நாங்கள் தான் உணர வேண்டும். இந்த நோய் என்பது அது இருக்கும். அது என்ன செய்யும், அதற்கு பின்னால் என்ன என்பது தொடர்பா அந்த நேரம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் எப்படி இருக்கின்றோம், இன்றைய நாளை எப்படி கழிக்க வேண்டும், அது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் இவ்வளவு நோயோடு இருக்கும் பொழுது கூட நான் பல பெண்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்துனராக கூட நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை தேடி ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் நிச்சயமாக அவர்கள் தொலைபேசியை வைக்கும் பொழுது மகிழ்வாக, நல்ல ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையோடு, சந்தோஷமாக்கா நான் இப்போ ஓகே என்ற ஒரு பதிலோடு தான் அவர்கள் தொலைபேசியை கட் பண்ணி இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் என்னை நினைத்து நான் பெருமையும் திருப்தியும் அடைகின்றேன். அது ஒரு திருப்தியை தருகின்றது. இன்னொருவருக்கு நான் பணத்தை கொடுத்துத்தான் ஒருவரை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பது இல்லை. என்னுடைய வார்த்தைகள், நான் அவர்களுக்கு கொடுக்கும் உற்சாகம், உத்வேகம் அவர்களை எழுந்து ஓட வைக்குமாக இருந்தால் அது என்னுடைய வெற்றியாக நான் பார்க்கின்றேன். இந்த சமூகத்துக்கு நாங்கள் எதை செய்துவிட முடியும் என்றால், நாங்கள் பல விடயங்களை இருந்த இடத்தில் இருந்து கூட செய்து கொள்ள முடியும். நான் ஒரு எழுத்தை எழுதுகின்றேன் என்றால் அந்த எழுத்தினுடைய பலம் இந்த சமூகத்தை மாற்றுவதாக இருக்கும். நிச்சயமாக நான் ஒரு கவிதையை சொல்வேனாக இருந்தால் அந்த கவிதை சில வேளைகளில் பலருக்கு ஒரு நோய்க்கான மருந்தாக கூட அமையும். அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த வகையில் நான் எத்தனை நோய் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் மகிழ்ச்சியாக கடக்க விரும்புகின்றேன், கடந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு பலம் திருப்பியும் நான் சொல்வேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவுகள், முக்கியமாக என்னுடைய நட்பு வட்டம். அவர்கள் இல்லை என்றால் அது எந்த இடத்திலும் சொல்வேன். நான் சோறும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இல்லை என்றால் நான் இவ்வளவு தூரம் எழுந்து நிற்க முடியாது. மிக நல்ல பதில். அதில் எனக்கு ஒன்றை நான் திருப்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கூறுவது போல சில தொலைபேசி அழைப்புகள் இருக்கின்ற மனநிலையை இன்னும் கீழே இழுத்து விடுவது போல அமைந்து விடுவது உண்டு. அதாவது மன அழுத்தத்தை கொடுப்பதாக அமைந்துவிடும். ஒவ்வொரு பெண்ணும் அதை தன்னுடைய மனதில் வைத்திருக்க வேண்டும், ஒவ்வொரு ஆணும் வைத்திருக்க வேண்டும். உங்களுடன் ஒருவர் கதைக்கின்ற போது, அவர் அந்த தொலைபேசி அழைப்பை வைக்கின்ற போது, கீழே வைக்கின்ற போது அவருடைய மனத்தில் அன்பும் இரக்கமும் சந்தோஷமும் நன்றி உணர்வும் கருணையும் பொங்க வேண்டும். இது சில கதைகளை கதைக்கின்ற போது ஒப்பீடுகளாலும் சிலரை மறைமுகமாக குத்தி காட்டுவதாலும் அப்படியான கதைகளை கதைக்கின்ற தொலைபேசி அழைப்புகள் சில வேளைகளில் தவிர்க்கப்பட வேண்டியவை. உங்களுடைய கதையுடன் வந்த நீரோட்டம் போன்ற வார்த்தைகள் உங்களுடையது. அதில் என்னுடைய மனம் தொட்ட இடத்தை நான் திருப்ப சொல்ல விருப்பப்பட்டேன். மிக அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தமனிகை. மிகவும் பெருமையாக இருக்கிறது. நீங்கள் எப்போதும் சுடர்ந்து கொண்டிருப்பவள் என்பது உண்மைதான். விருது பெருமைப்படுகிறது. இந்த இடத்தில் நான் இந்த பிரித்தானியா தமிழ் பெண்கள் அபிவிருத்தி மன்றத்துக்கும் சுடரி குழுவினருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும்.
பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை அடையாளப்படுத்தி என்னை இந்த சமூகத்தின் முன்னால் சுடர வைத்திருக்கின்றார்கள். உங்களை போன்ற ஒரு சிலருக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையாக தெரிந்திருக்கின்றது. என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை தெரியும், என்னுடைய குடும்ப உறவுகளுக்கு தெரியும். ஆனா இந்த சமூகத்திற்கு சில வேளை தெரியாம இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி கூட STS தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சி கூட என்னுடைய வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளை தொட்டு சென்றிருக்கும் என்று நம்புகின்றேன், முழுமையாக இல்லாவிட்டால். நீங்கள் எதிர்காலத்தில் சாதிக்க விரும்புகின்ற செயல்கள் ஏதாவது இருக்கின்றனவா? இப்பொழுது என்னிடம் ஒரு விருதையும் தந்து, ஒரு பிரேவ் உமன் என்ற ஒரு பட்டத்தோடு எனக்கு ஒரு விருதை தந்து என் மேல் ஒரு பெரும் சுமையை ஏற்றி இருக்கின்றார்கள். இதை சுமையை சுகமாக்குவதற்காக நான் இந்த சமூகத்திற்காக என்னுடைய சேவையை செய்ய வேண்டும். என்னுடைய உடல்நிலை எவ்வளவு தூரம் ஒத்துழைக்குமோ அவ்வளவு தூரம் நான் என்னுடைய மொழிக்காக சேவை செய்ய வேண்டும். நான் ஒரு தனி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும். முக்கியமாக என்னுடைய எழுத்துத்துறை பயணத்தை கொஞ்சம் இன்னும் காத்திரமாக, நான் அவ்வப்போது எழுதும் ஒரு ஆளாக இருக்கின்றேன். இன்னும் காத்திரமான ஒரு எழுத்தாளராக நான் என்னை மாற்ற வேண்டும். அதுவும் சமூக பிரச்சனை மிக்க ஒரு எழுத்தாளராக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எந்த துறை சார்ந்ததாகவும் இருக்கலாம், அது செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஆசை இருக்கின்றது. அது மட்டுமன்றி இந்த புலக்கண் என்ற அமைப்பை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கான செயற்திட்டங்களை நாங்கள் அந்த நிகழ்ச்சிகள் தொடர்பாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது. ஊடகங்களில் என்னுடைய பயணம் நிச்சயமாக எப்பொழுதும் தொடரும் என்று எதிர்பார்க்கின்றேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக, பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக சில வேலைகளை நான் இப்பொழுது செய்து வைக்க வேண்டியவளாக இருக்கின்றேன். அது என்னுடைய முதல் இலக்காக இருக்கின்றது. அதற்கான பயணத்தை நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமன்றி என்னை போன்று வெளியோடு வாழக்கூடிய, நோயோடு வாழக்கூடிய பெண்களுக்கு நான் ஒரு சிறந்த ஆற்றுப்படுத்துனராக, இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு பெண்ணாக, ஒரு துணிச்சல் மிக்க பெண்ணாகவே நான் என்னுடைய முழு காலம் நான் வாழுங்காலம் முழுமையும் அது ஒரு மாக்காக நான் வச்சிருக்கோம். என்னுடைய ஒரு அசைக்க முடியாத இந்த பெண், துணிச்சல் மிக்க பெண் என்றதை நான் உறுதிப்படுத்தியபடியே தான் என்னுடைய வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மகளாக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன் என்று, அர்த்தமுள்ளதாக வாழ்வேன் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக இந்த சமூக மாற்றத்துக்காக நான் என்னுடைய குரல் உறக்க பேசிக்கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நன்றாக நடப்பதற்கு இறையருள் கிட்டட்டும். உங்களை போன்ற பெண்கள் மிக சரளமாக கதைக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, மிக கூர்மையாக சமூகத்தை உற்று நோக்கி அவதானித்து அந்த அவதானிப்புகளை சமூக தளத்தில் வைப்பதன் மூலமாக புதிய வெளிச்சத்தை உருவாக்குவதற்கு துணையாக இருக்கக்கூடிய பெண்களில் ஒருவராக உங்களை நான் காணுகிறேன். தமனிகை, இந்த பெண்ணை நீ பேசவா நிகழ்ச்சி ஒரு பெண் எவ்வாறு தன்னுடைய வாழ்வினை முன்மாதிரியாக சமூக பரப்பின் பொதுவெளியில் வைத்து இன்னும் ஒரு பெண்ணுக்கு, அவர் எந்த வயதிலும் இருக்கலாம், இன்னும் ஒரு பெண்ணுக்கு உற்சாகத்தையோ உத்வேகத்தையோ வாழும் முறைமையையோ கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சார்ந்து என்ன கருத்துக்கள் இருக்கின்றன? இந்த பெண்ணே நீ பேசவா என்ற நிகழ்ச்சி உண்மையில் ஒவ்வொரு பெண்ணினுடைய கதைக்கு பின்னால் ஒரு காத்திரமான செய்தி இருக்கும். உங்களுடைய வாழ்வு வேறு, என்னுடைய வாழ்வு வேறு, நாங்கள் கடந்து வந்த பாதை வேறாக இருக்கும், நாங்கள் சந்தித்த வழிகள் வேறாக இருக்கும், எங்களுடைய பயணத்தில் இருந்த சுவாரஸ்யங்கள் பெரியதாக இருக்கும், நாங்கள் காண போகின்ற வாழ்க்கை வேறு, கண்ட வாழ்க்கை வேறு. எனவே அந்த ஒவ்வொரு பெண்ணினுடைய கதையும் இன்னொருவருக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமையும். வாழ வேணும் என்ற ஆசை உள்ளவருக்கு அல்லது இன்னொருவர் தேடலோடு இருப்பவருக்கு, என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு என் துயரமானதாக இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் இது எல்லாவற்றையும் காணவில்லை, என்னால் ஏன் இந்த சமூகத்தின் முன்னால் பிரகாசிக்க முடியவில்லை என்று பல பெண்களுக்கு பல கேள்விகள். ஒரு சிலர் வாழ வேண்டும் என்று துடிக்கிறார்கள், ஒரு சிலர் ஏன் இந்த வாழ்க்கை என்று துடிக்கிறார்கள். எல்லா பலதரப்பட்ட பெண்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தாயகத்தை எடுத்தால் இந்த போர் தின்ற வாழ்வு அது மிகவும் கொடூரமானது. என்று பல பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்றார்கள். பல பிள்ளைகளோடு வாழ வழியின்றி இருக்கின்றார்கள். தங்களை தாங்களே தகவமைத்துக் கொண்டு தக்கன பிழைத்தல் ஏதோ ஒரு வழியில் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம்
நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்க சக்தியாக எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய செய்திகள் அவர்களை சென்று சேர வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி கூட அத்தகைய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கும் என்று நம்புகின்றேன். ஒவ்வொரு பெண்ணினுடைய கதைகளின் பின்னால் அல்லது அவர்களுடைய ஆளுமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் கனதியானதாக இந்த சமூகத்தை நோக்கி செல்லும். அப்படி செல்லுமாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பல பெண்களுடைய மனநிலையில் கூட மாற்றம் ஏற்படலாம். ஏனென்றால் எனக்கு இந்த துறை சார்ந்து பிரகாசிக்க முடியும், ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று தடையாக தடுத்து கொண்டிருக்கின்றது. அதை எப்படி உடைத்தெறிந்து இந்த சமூகத்தின் முன்னால் நான் வெளியில் வருவது? எங்களுடைய வீடு, எங்களுடைய வழக்கம், எங்களுடைய கலாச்சாரம், நாங்கள் இதை எப்படி உடைப்பது, இதற்கு வெளியில் எப்படி வருவது, எங்களுடைய குடும்ப கட்டுப்பாடுகளை எப்படி உடைப்பது, எல்லாவற்றையும் உடைக்க வேண்டும் என்பதல்ல, எல்லாவற்றையும் நகர்த்தெறிய வேண்டும் என்பதல்ல. நாங்கள் அவற்றையும் பேணிக்கொண்டு எங்களுக்கு என்று ஒரு சில வரமுறைகளை எங்களுக்குள் வைத்துக் கொண்டு நாங்கள் அதற்கு வெளியில் நாங்கள் பயணிக்க முடியும். நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் சிலவற்றை, தேவையற்ற சிலவற்றை எங்களுக்குள்ளே வைத்து திணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகத்தில். அவற்றை நாங்கள் உடைத்து வெளியில் வர வேண்டும், சிலவற்றை நாங்கள் காத்து கொண்டு வெளியில் வர வேண்டும். எனவே பெண்ணால் முடியும், ஒவ்வொரு பெண்ணும் துணிவு கொள்ள வேண்டும், என்னால் முடியும். இந்த ஒரு வீட்டை நிர்வகிப்பதற்கு ஒரு பெண்ணால் முடியுது. இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளும் அங்கே இருக்க வேண்டும், எப்படி நான் இந்த வீட்டை நிர்வகிக்கணும், எப்படி என்னுடைய வருமானத்தை எனக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக சேமிப்போடு சேர்த்து எப்படி செலவு செய்ய வேண்டும், அனைத்தும் தெரிந்த ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக அனைத்து துறையிலும் தன்னால் முடிந்த பங்களிப்பை ஆற்றி இந்த சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள பெண்ணாக மாற முடியும். அது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு வீட்டை ஆள முடியுமாக இருந்தால் ஒரு நாட்டையும் பெண்ணால் ஆள முடியும். ஏனில்லை, ஆண்களால் முடியும் என்று பெண்ணியம் பேசும் இடமல்ல, ஆனால் எனக்கு அந்த கருத்து இருக்கின்றது. ஆண்களால் தான் எல்லாம் முடியும், ஏன் ஆண் செய்ய வேண்டும் இந்த வேலையை, ஏன் பெண் செய்ய வேண்டும் என்ற கேள்வி இருக்கின்றது. பெண்ணால் செய்ய முடியும் எதுவும். ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை நோக்கி கூட ஒரு கேள்விகள் சில வருடங்களுக்கு முன்னால் வந்தது. ஒரு பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது, பெண்ணாக இவர் எதனை சாதித்து விடுவார் என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. நான் அதற்கு பதிலை நான் செயலில் காட்டியிருந்தேன். செயலில் காட்டும் பொழுது அதற்காக அங்கிருந்து எதிர் பக்கத்தில் இருந்து எந்த அசைவும் இருக்கவில்லை. ஏனென்றால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு இந்த விருது எனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் இதற்கு பின்னால் என்னுடைய உழைப்பு நிறைய இருக்கின்றது. நான் இந்த சமூகத்திற்காக செய்த சேவைகள் இருக்கின்றது. நான் எந்த இடத்திலும் முக்கியமாக சமூக பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது கதைக்க வேண்டிய இடத்தில் நான் கதைப்பதற்கு பின்னிற்கதில்லை. இதுவரைக்கும் நான் நின்றதில்லை, இனியும் நிற்க போவதில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சரி, நான் பக்கச்சார்பின்றி நான் நியாயமான இடத்தில் கேள்வி கேட்கின்றேனாக இருந்தால் நான் அந்த கேள்விக்கு துணிந்து குரல் கொடுக்க தயங்கியதில்லை, தயங்கவும் தேவையில்லை. நாங்கள் ஏன் எங்களுக்கு தேவையில்லாத விடயம், இது யாருடையதோ பிரச்சனை, இந்த சமூகத்துக்கான பிரச்சனையை ஏன் நான் என்னுடைய தலையில் தூக்கி போட வேண்டும், ஏன் நான் ஊர் வேலை பார்க்க போக வேண்டும் என்ற கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் அது ஊர் வேலை அல்ல, அது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையாக இருந்தால் அது என்னுடைய பிரச்சனை. நாளைக்கு என்னை நோக்கி அந்த பிரச்சனை திரும்பும். அதற்கு முன்னால் நானே அந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேனாக இருந்தால் அல்லது அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுகொள்வேனாக இருந்தால் இந்த சமூகமும் பயன்பெறும், நானும் பயன்பெற்றுக் கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. அதற்காக நான் என்னுடைய குரலை அவ்வப்போது இந்த சமூகத்துக்காக கொடுத்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி கூட இங்கு பேசும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய செய்திகளை இந்த சமூகத்தோடு பகிரும் பொழுது அந்த செய்தி பலருடைய வாழ்வுக்கு ஒளியேற்றுவதாக அல்லது பலருடைய வாழ்விற்கான மாற்றமாக கூட இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களையும் அதற்காக சொல்லிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களும் உணர்வார்கள், இவ்வாறான துணிச்சல் மிக்க பெண்ணின் கதையை கேட்டதில் மிகுந்த நிறைவை கொண்டிருப்பார்கள் என்று எனக்கு சொல்ல முடிகிறது. ஆக நாங்கள் மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்வில் இன்னும் ஒரு சிறப்பான ஆளுமையோடு வரும் வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள், பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து, பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது, பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று, பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள், பெண்ணே நீ பேசவா.
பெண்ணே நீ பேசவா.